நான் சொல்றேன்லம்மா, பல்லவ அம்மாவ நான் கல்யாணமே பண்ணல. அனாதையா புருஷன இழந்துட்டு நின்னவ, எங்கள எங்கேயாவது கூட்டிட்டு போய் விடுங்கன்னு குஜராத்ல கைக்குழந்தைய வச்சுட்டு அழுதுகிட்டு நின்னா. நான் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்ல ஆதரவு குடுத்தேன். ஊருக்காரனுங்க என்னென்னமோ பேசுனானுங்க. அதெல்லாம் நான் காதுலயே வாங்கிக்கல. சரி நம்ம பிள்ளைங்களுக்கும் ஒத்தாசையா இருக்கணும் தான் நெனச்சேன். ஆனா அவ வந்த கொஞ்ச நாள்லயே இப்ப இருக்கானே, அவ புருஷன், அவன் கூட ஓடி போயிட்டா. போனவ புள்ளைய வுட்டுட்டே ஓடிட்டா. அந்த புள்ள அவங்க அம்மா இல்லாதது கூட தெரியாம என்னைய பார்த்ததும் அப்படியே ஆசையா ஓடி வந்து கட்டி பிடிப்பான். அந்த புள்ளைட்ட எப்படிம்மா நான் உன் அப்பா இல்லன்னு சொல்ல முடியும்? சரி நாளாவதா இந்த புள்ளையும் வளர்த்தா என்ன தப்பு? அப்படின்னு நான் வளர்க்கலான்னு முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்ல, அவனுக்கு பல்லவேன்னு பேர் வச்சதே நான் தான் தெரியுமா? அப்படின்னு நடேசன் சொல்றாரு. அவரு அப்படி சொன்னதுமே நிலா அவர் கைய புடிச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுவுறாங்க. "ஏம்மா நீ ஏன் அழுவுற?" அப்படின்னு அவரு கேட்குறாரு. "இல்ல அங்கிள், பல்லவன் தினமும் உங்கள எப்படி வெறுக்கிறான், எப்படி திட்டுறான். ஆனா நீங்க எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த உண்மைய அவன்ட்ட சொல்லாம இருந்திருக்கீங்கல்ல" அப்படின்னு அவங்க அழுவுறாங்க. "ஏம்மா என்னத்த சொல்ல சொல்ற? அவனுக்கு அம்மா தான் இல்ல, ஓடி போயிட்டா. அப்பாவும் இல்லன்னு தெரிஞ்சா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அட்லீஸ்ட் வெறுக்கிறதுக்காவது ஒரு அப்பனா நான் இருந்துட்டு போறேனே, அவ்வளோதான்" அப்படின்னு நடேசன் சொல்றாரு. "அங்கிள் உங்க மனசு யாருக்குமே வராது" அப்படின்னு நிலா அழுதுட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்னு சேரன் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா, அவங்க முன்னாடி தான் நிலா வந்து நடேசன கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு விஷயம் பேசணும் வாங்கன்னு. இதுல சந்தேகமாயி சேரன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்ப இது எல்லாத்தையுமே அவரு கேட்டுட்டு இருக்காரு. "சரிங்க அங்கிள், நான் ஒண்ணு கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க கண்டிப்பா உங்க ஒய்ஃப கொலைலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்டவர் இல்ல நீங்க. அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? எப்படி உங்க மேல அந்த பழி வந்துச்சு? அப்படின்னாலுமே நீங்க உண்மைய சொல்லி ஜெயிலுக்கு போகாம இருந்திருக்கலாமே! நீங்க ஏன் போனீங்க? சொல்லுங்க அங்கிள் ப்ளீஸ்" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "ஏம்மா பல்லவன் அம்மாவ பத்தி சொன்னதையே உன்னால தாங்க முடியல. ஒரே நேரத்துல இத்தனைய கேட்குற? ஒரு விஷயத்துல நான் நல்லவனா இருந்தா, முழுசா நல்லவனா இருப்பேன்லாம் நீ நெனைக்காத. நான் ஒண்ணும் அவ்ளோ நல்லவன்லாம் கிடையாது" அப்படின்னு அவரு சொல்றாரு. "அப்போ நீங்க தான் உங்க ஒய்ஃப கொலை பண்ணீங்களா?" "இல்லவே இல்ல. என் மனசுக்கு நல்லா தெரியுது நீங்க அத பண்ணலன்னு. நீங்க எதையோ மறைக்கிறீங்க. இப்போ பல்லவன் அம்மாவ பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லா உண்மையும் உங்க வாயாலயே சொல்ல வைக்கிறேன் பாருங்க" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "ஏம்மா நீ உன் வேலைய மட்டும் பார்க்கவே மாட்டியா? எல்லாத்தையும் நோண்டி எடுத்து என்ன பண்ண போற? எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். இப்போ அத கண்டுபிடிச்சு கவர்மெண்ட்ல சொல்லி எனக்கு என்ன அவார்டா வாங்கி தர போற?" அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. "கவர்மெண்ட் தரலன்னா என்ன? உங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரு நல்ல அப்பா அப்படின்னு ஒரு அவார்டு குடுப்பாங்களே அது போதாதா? அதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "ஆமா, இவனுங்க தானே. இவனுங்க 4 பேரும் ஒண்ணா சேர்ந்து நான் பார்த்ததே இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுங்க வீட்லயே இருக்கானுங்க. ஆளுக்கு ஒரு திசையில கிடப்பானுங்க. இது ஒரு குடும்பமாவே இருந்ததில்லம்மா. நீ வந்த அப்புறம் தான் எல்லாரும் ஒண்ணா இருக்கானுங்க. அதுவும் ஒரு வீடு மாதிரி இருக்கு. அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. நானும் சந்தோஷமா இருக்கேன். நீயும் சந்தோஷமா இரு" அப்படின்னு அவரு சொல்றாரு. "கண்டிப்பா அங்கிள். இந்த சந்தோஷம் அதிகமாகிட்டே தான் போகும் பாருங்களேன்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. அப்பதான் நடேசன் சொல்றாரு, "ஏம்மா நீ ஏன் சோழன கல்யாணம் பண்ணிக்க கூடாது?" அப்படின்னு கேட்குறாரு. அது கேட்டதுமே அவங்க முகம் டக்குன்னு மாறிடுச்சு. "ஏன் இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு தானே வந்து இந்த வீட்ல இருக்கேன்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "அட நான் சொல்றது பொய் கல்யாணத்த இல்ல. நிஜமா கேட்கிறேன். நீ மட்டும் நிஜமாவே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்த நீ நல்லா பார்த்துக்குவ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ இருந்தன்னு வச்சுக்கவேன், இவனுங்க எல்லாருமே சந்தோஷமா ஒண்ணா இருக்காங்க. உனக்கு இது தெரியாது. இத்தன வருஷமா இவனுங்க இருந்ததுக்கும், நீ வந்ததுக்கப்புறம் இந்த வீட்ல இவங்க இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நான் தினமும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ யோசிச்சு நல்ல முடிவா எடுப்பன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு அவரு சொல்றாரு. நிலாக்கும் இப்பதான் சோழன பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க லவ் அதிகமாக போகுதுன்னு நெனைக்கிறேன். அப்படியே நிலா பேச்ச மாத்தி விட்டுட்டு, "ஏன் அங்கிள் பேசாம நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நான் நல்ல பொண்ணா பார்த்து தரேன். என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா. ஊருக்காரவனுங்க பேசுறதெல்லாம் பத்தாது. இன்னொருத்தி வந்து, அவளும் வீட்ட விட்டு ஓடி போயி, இன்னும் எல்லாரும் காரி துப்பணும். அதுக்கு தானே ஆசைப்படுற நீனு? குடும்பம் நல்லா இருக்கணும்னு உன்ன வர சொன்னா, நாசமா போக வழி சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படின்னு நடேசன் சொல்றாரு. சும்மா சொன்னேன் அங்கிள் அப்படின்னு நிலா சிரிக்கிறாங்க. சரிம்மா, நான் வீட்டுக்கு போறேன். ஆனா நான் உன் கூட ஸ்கூட்டில வரல. நீ அடகுடமா ஓட்டுற. எனக்கு ஒரு வேலை இருக்கு. முடிச்சுட்டு நானே வந்துர்றேன். அப்புறம் இந்த விஷயம் பல்லவனுக்குலாம் தெரிய வேணாம். நீ எதுவும் சொல்லிடாத" அப்படின்னு அவர் சொல்றாரு. "இல்ல அங்கிள் சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்க. ஆனா உங்க ஒய்ஃபு" அப்படின்னு நிலா ஆரம்பிக்கிறாங்க. "எப்பா ஆள விடு சாமி" அப்படின்னு நடேசன் வேகமா போயிடுறாரு. இத பார்த்து நிலா சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் வீட்டுக்கு போறாங்க.
சேரனும், பல்லவனும் "எங்கப்பா அப்பாவ கூட்டிட்டு போன? என்ன பேசுனீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா சேரன் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு வந்து தான் உட்காந்துருக்காரு. ஒண்ணும் இல்லண்ணே. அவரு குடிய நிப்பாட்ட ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க போனா அவங்க ஒரு மருந்து குடுப்பாங்க. அத டெய்லி சாப்பிட்டாங்கன்னா குடிய நிப்பாட்டிருவாங்களாம். அதனால அவர கன்வின்ஸ் பண்ண போனேன். அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதுக்கு ஏன் நீ அவர தனியா கூட்டிட்டு போனீங்க? இங்க சொல்லியிருந்தா நாங்களும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்போம்ல அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. யாரு? நீயா? அவர பார்த்தாலே எரிஞ்சு விழுற. நீ எப்படி கன்வின்ஸ் பண்ணுவ? அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்ல நீ அப்படின்னு திரும்ப பல்லவன் பேச வராரு. டேய் பல்லவா! அதான் நிலா சொல்லுதுல்ல. அது எப்பவும் யோசிச்சு கரெக்ட்டா தான்டா பண்ணும். நீ வா தோசை கேட்டல்ல ஊத்திட்டேன். எடுத்துக்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு சேரன். அப்ப இட்லி? அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. இட்லியும் இருக்குடா. வா வந்து சாப்பிடு அப்படின்னு 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. ஆனா நிலாக்கு சேரன் மேல சந்தேகமா இருக்கு. இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. ஆனா காட்டிக்க மாட்டேங்கிறாரு. தனியா மாட்றப்போ கேட்கணும். கண்டிப்பா சேரன் அண்ணனுக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அங்கிள்ட்ட இத பத்தி யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்கிறப்போ கூட, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு தான் அவரு சொன்னாரே தவிர, இவங்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லல. அப்புறம் இதெல்லாம் நடந்தப்போ சேரன் அண்ணனுக்கும் நல்லா விவரம் தெரியிற வயசு தான் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட்டு அண்ணன்ட்ட விசாரிக்கிறது தான் கரெக்ட்டு. அப்படின்னு நிலா மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிரும். பல்லவனுக்கு எந்த விஷயமும் தெரிய வராது அப்படின்னு பார்த்தா, பல்லவனோட அம்மா திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னடான்னு பார்த்தா, இவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, பல்லவனுக்கு இந்த உண்மைலாம் தெரிஞ்சா அவன் கஷ்டப்படுவான்னு இவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால, அவங்க ரொம்ப தைரியமா திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதனால பல்லவன் "எங்கம்மா போனீங்க? எங்க போனீங்க?" அப்படின்னு கேட்டு அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்ததுலயும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ பல்லவன் அம்மாவ பத்தி பாண்டியையும், பல்லவனையும் தவிர மீதி இருக்க 3 பேருக்குமே இந்த உண்மை தெரியும். இவங்க 3 பேருமே முகத்துல சந்தோஷமே காட்டல. ஏன் இவங்க வந்தாங்க அப்படின்னு ரொம்ப சந்தேகத்தோட தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் அம்மா பல்லவன்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்க கூட கூட்டிட்டு போயிற போறாங்களா? இல்ல இங்க இருந்து இவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள ஏற்படுத்த போறாங்களா? இல்ல இந்த உண்மை பல்லவனுக்கு தெரிஞ்சு பல்லவனே அவங்க அம்மாவ வீட்ட விட்டு வெளிய அனுப்ப போறாரா? இல்ல அவங்க அம்மா இங்க இருந்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடிற போறாங்களா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். ஆனா, இதுல எது நடந்தாலுமே கடைசில பாவமா நிக்க போறது யாருன்னா, பல்லவன் தான். அதுக்கு ஆதரவா நிலாவும், நடேசனும் கூட இருக்காங்க. நடேசன பத்தின உண்மை பல்லவனுக்கு தெரிய வந்தா, ஆட்டோமேட்டிக்கா பல்லவன் சரியாயிருவாரு. ஆனா, எப்ப தெரிய வரும் அப்படின்றத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல்லவன் அம்மா பல்லவன்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்க கூட கூட்டிட்டு போயிற போறாங்களா? இல்ல இங்க இருந்து இவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள ஏற்படுத்த போறாங்களா? இல்ல இந்த உண்மை பல்லவனுக்கு தெரிஞ்சு பல்லவனே அவங்க அம்மாவ வீட்ட விட்டு வெளிய அனுப்ப போறாரா? இல்ல அவங்க அம்மா இங்க இருந்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடிற போறாங்களா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். ஆனா, இதுல எது நடந்தாலுமே கடைசில பாவமா நிக்க போறது யாருன்னா, பல்லவன் தான். அதுக்கு ஆதரவா நிலாவும், நடேசனும் கூட இருக்காங்க. நடேசன பத்தின உண்மை பல்லவனுக்கு தெரிய வந்தா, ஆட்டோமேட்டிக்கா பல்லவன் சரியாயிருவாரு. ஆனா, எப்ப தெரிய வரும் அப்படின்றத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.